Hello everyone, welcome to Google Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கமர்ஷியல் பேங்க் தன்னோட யூசர்ஸ்க்காக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. சோ இது தொடர்பான சொல்லி கேட்டா உங்களோட வங்கி கணக்கை நீங்க சேஃபா வெச்சிருக்கிறதுக்காக என்ன அந்த முக்கியமான விஷயம்ன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோ லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற முக்கியமான விஷயம், கமர்ஷியல் பேங்க் தங்களோட யூசர்ஸுக்காக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. உங்களோட கம்பேங்க் டிஜிட்டல் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுற டைமே மேலே நிற்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் உண்டு. ஸோ அதில் தான் அந்த விஷயம் இருக்குது. அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, மேலே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர்னு சொல்லி. வங்கி ஒரு நாளும் பொதுவாகவே போட்டிருக்காங்க, ஒரு பேங்க் ஒரு நாளுமே உங்களோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், அதாவது பாஸ்வேர்ட், பின், ஓடிபி, பின் நம்பரும் ஓடிபி உங்களை கேட்கவே மாட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஜிமெயிலோ எஸ்எம்எஸோ எதையும் உங்களை கேட்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் யாராவது பேங்கில் இருந்து கதைக்கிறோம்னு சொல்லி உங்களை கேட்டாலும் நீங்கள் இந்த விஷயங்களை சேவ் பண்ணக்கூடாது. மற்ற ஒரு முக்கியமான விஷயம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்படி ஸ்ரீலங்காவில் நடக்குதுன்னு சொல்லி. என்னென்னு சொல்லி கேட்டால், டோன்ட் கிளிக் சஸ்பீசியஸ் லிங்க்ஸ் ஓ மெசேஜஸ். அதாவது உங்களுக்கு வார யாருன்ற விஷயம் தெரியாமல் உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் வரும், அதாவது அன்னோன் மெசேஜ்னு சொல்கிறது. லிங்க் ஏதாவது போடுவாங்க, அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் அவங்களோட ஆக்சஸுக்கு போகும். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது உங்களோட முக்கியமான விஷயங்கள் திருடப்படும். ஸோ இதையும் சொல்லியிருக்காங்க. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் டோன்ட் ஷேர், அதாவது உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு அக்கௌண்ட் நம்பரை ஷேர் பண்ணி காசு போடுறது ஒரு விஷயம். சில பேர் யோசிப்பீங்க, அக்கௌண்ட் நம்பர் நிறைய பேருக்கு தெரியும், காசு போடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோன்னு சொல்லி. அது விஷயம் இல்லை. அதாவது உங்களோட பர்சனல் டீட்டெயில், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஓடிபிக்கு எந்த நம்பர், எந்த ஃபோன் செட் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களோட ஐடி கார்டு நம்பர் என்ன, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணவே கூடாது. யாராவது ஓடிபி உங்களோட பேங்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற சிம்முக்கு எஸ்எம்எஸ் அனுப்பினாலும் அதை ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணால் உங்களோட விஷயங்கள் திருடப்படும், பேங்கில் இருக்கிற காசும் அடிக்கப்படலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பேங்க்லேருந்து யாராவது வித்தியாசமாக கால் பண்ணி உங்களுக்கு சில விஷயங்களை கேட்பாங்க. உங்களோட பேர் என்ன, உங்களோட ஜிமெயில் ஐடி என்ன, கம்பேங்க் டிஜிட்டல் யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, இந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ நாங்கள் பேங்கில் இருக்கிறோம், ஒஃபிஷியலாக கதைப்பாங்க. பேங்கில் என்ன மாதிரி கதைப்பாங்களோ அதே மாதிரியே உங்கள்கிட்ட கதைப்பாங்க. ஸோ இப்படி யாராவது கதைச்சா அந்த டீட்டெயிலை நீங்கள் பேங்குக்கு போயிட்டு சொல்ல வேணும். இப்படி எனக்கு ஒரு கால் வந்திருக்கு, என்னட்ட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் பேங்க் உங்களை அறிவுறுத்தும். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் பேங்கை கண்டெக்ட் பண்ணலாம். சைட்டில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் கொடுக்குறேன். ஸோ அதில் கண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்கள கண்டெக்ட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நேரில் போயிட்டு கதைக்கலாம். இது கமர்ஷியல் பேங்கால் யூசர்ஸுக்கு விடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான அறிவித்தல். இது கமர்ஷியல் பேங்குக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ எல்லா பேங்க் யூசர்ஸுக்கும் இது பொருந்தும். ஸோ ஜென்ரலாக இந்த நியூஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. பேங்குக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கலாம், வேறு ஏதாவது கூட வச்சுருக்கலாம். அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மெத்தட் வேறு ஏதாவது வச்சுருக்கலாம், அதை கூட நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை பேங்க் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உலகம் வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் போய் சேரணுமே இருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உலகம் வீடியோ என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.